தர்ம காரியமொழி பாதாம்பரே திந்திரம் ராஜீவ்காந்த் ரஜாதி ஸ்ரோமணி பாந்தம் உதாகிரதரம் ஸ்ரீமத்ரங்க ஷடாரி யோகி நிமதி ஸ்ரேயோகியும் சம்சேயே தனிகள் எவ்வளோ தனியெல்லாம் ஆச்சாரியார் தனிகள் எவ்வளோ அமைஞ்சிருக்குது. ஆனால் பிரகிருதம் அழிவுடைய தனியில் ஸ்ரேயோநிதின்னு பதம் போட்டுருக்கு. அதான் விஷயம். ஸ்ரேயோநிதியை நமக்கெல்லாம் செய்து கொடுக்குறவர், அவரை செய்ய சாதித்தார், நாமளுக்கும் செய்ய கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்வதற்காக செய்ய சொல்லிட்டு நம்ம லட்சுமி சொல்லுடைய மகிமை ஒரே ஒரு பாசித்தார் சொல்லுங்கோ. நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பருவான் அல்லிமாதல் கொள்கின்ற 1000 தோழரிடம் நாம் எல்லாரும் சொல்லுகிறோம். பங்கஜம் அப்படின்னு அர்த்தம் தாமரை பூன்னு எடுத்தோம். ஒரு பக்கம் இல்லை சேர் கொண்டு போன முடியும். பங்கஜம் சொன்ன அர்த்தம் தாமரை பூன்னு எடுத்தோம். ஏன்னா பங்கம்னா ஷேவு, அதில் ஜா உண்டாடுது, அதெல்லாம் பங்கஜம் தாமரை பூன்னு எடுத்தோம். என்ன சேத்தில் நுழைந்த பங்கஜம்னு ஒருத்தர் சொன்னார். பங்கஜம் சொன்னாலே சேத்தில் விளைஞ்சிக்கிற தாமரை பூ தான் பங்கஜம் சொல்லுவாள். தமிழர்கள் என்ன சொன்னால் சேத்துல விளைஞ்சிக்கிற பங்கஜம் சொன்னால் ஒரு பாட்டில் பங்கஜம் சொன்னாலே பொறுமை, ஏன் சேத்துல விளைஞ்சிக்கிற பங்கஜம் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்டார். மனசுக்கு சொல்ல புரியுதா? அழகாக கேட்டார். அந்த குளிர்ச்சி நிறைகிறது இல்லை. வெறும் பங்கஜம்னு சாதாரணமாக இருக்கும். சேத்திலேயே விளைஞ்சிக்கிற பங்கஜம்னா இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சி அதிகம் தானே அப்படின்னு காட்டுறதுக்காக போட்டா அப்படின்னு பிரிவாக சொல்லுவாள். அதே மாதிரியாக என்னவா நல்ல நெஞ்சே நாம் தொழிலும் நம்முடைய நம்பிக்குவான்